வகுப்புல ஃபங்க்ஷன்ஸ் சொல்லக்கூடிய ஒண்ணு நம்ம படிக்க போறோம். ஃபங்க்ஷன்ஸ்ல ரெண்டு விதமான ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து UDF, ஒன்னு வந்து இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ். UDF என்றது என்னன்னா யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ். அதுதான் சுருக்கமா UDF அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, இந்த ஃபங்க்ஷன் என்னன்றதை நம்ம இப்ப பார்ப்போம். Welcome to Python functions. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். அது எதற்காக உபயோகப்படும் அப்படின்னா, ஃபங்க்ஷன்ஸ்ன்றது ஒரு செயலை மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப செய்யக்கூடியதாக இருந்தால் அந்த செயலை ஃபங்க்ஷனாக உருவாக்குவது சிறந்தது. ஏன்னா ஃபங்க்ஷன் வந்து நம்ம உருவாக்கிட்டா அதை நம்ம எப்பொழுது வேண்டுமானாலும் அந்த செயலை நம்ம திரும்பவும் அழைத்துக் கொள்ளலாம். அப்படி அழைத்துக் கொள்வது போல, அதாவது அதை நம்ம கால் பண்ணலாம். அதை நம்ம எப்பொழுது அழைக்கிறோமோ அது அந்த செயலை செய்யும். மீண்டும் அழைத்தால் மீண்டும் அதே செயலை செய்யும். அதாவது இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க ரிப்பீட்டட் டாஸ்க்ஸ். எனி ப்ரோக்ராம் ஆர் கமாண்ட் ஏதாவது ஒன்று ரிப்பீட்டட் டாஸ்கா இருந்தா, திரும்ப திரும்ப செய்ய வேண்டியதாக இருந்தால் அதை ஃபங்க்ஷனாக எழுதி அதை எங்கே வேண்டுமானாலும் அதை அழைத்துக் கொள்ளலாம். அதுக்கு தான் ஃபங்க்ஷனோட குறிக்கோள். எப்படி செய்ய வேண்டும் இதை நம்ம ஒரு எக்ஸாம்பிள்ல பார்த்தா உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். ஒரு ஃபங்க்ஷனை நம்ம எப்படி மெமரி வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணும்போது பேர் வைக்கிறோம் இல்லையா, நம்மளா எத்தனை மெமரி வேரியபிள் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம பேர் வைக்கிறோம். அஃப்கோர்ஸ் அதுக்கு ஒரு கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு. உங்களுக்கு நான் மெமரி வேரியபிள் அப்போ சொல்லியிருக்கேன். அதாவது அது ஆல்ஃபா நியூமரிக் யூஸ் பண்ணலாம், ஸ்பெஷல் கேரக்டர் யூஸ் பண்ணக்கூடாது, அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணலாம். ஆனா ஒரு மெமரி வேரியபிளோட ஸ்டார்டிங் வந்துட்டு நம்பராவோ இருக்கக்கூடாது, பட் ஆல்பபெட்டா தான் இருக்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே கண்டிஷன் தான் ஃபங்க்ஷனுக்கு பேர் வைக்கும் போதும் நம்ம யூஸ் பண்ணணும். நம்மளே நம்ம என்ன பேர்ல வேணாலும் கிரியேட் பண்ணலாம். எப்படி நம்ம மெமரி வேரியபிள் M1 M2 ஃபர்ஸ்ட் செகண்ட் ஹரி என்ன பேர்ல வேணாலும் நம்ம கிரியேட் பண்ணுவோமோ அது போல ஃபங்க்ஷன்ஸும் நம்ம எந்த பேர்ல வேணாலும் கிரியேட் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்ண போறோம். அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வந்து MSG, அதாவது மெசேஜுக்கு சுருக்கமா MSG அப்படின்ற ஒரு பேர் வைக்க போறேன். ஸோ அது எப்படி நம்ம கிரியேட் பண்ணணும் ஒரு ஃபங்க்ஷன்னா, அதுக்கு ஒரு கீவேர்டு இருக்கு. ஏன்னா கம்ப்யூட்டருக்கு தெரியணும் இது வந்து ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் அப்படின்னு. அதனால டெஃபினேஷன் DEFன்றது டெஃபினேஷன் உடைய சுருக்கமான வார்த்தை. டெஃபினேஷன்னா ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்றது, ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் அது. ஓகே, ஸோ DEFன்றது தான் அதோட கீவேர்டு. இது DEFன்னு நீங்க டைப் பண்ண உடனே பைத்தனுக்கு தெரிஞ்சிடும், ஓ இது வந்து நீங்க ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போறோம் நம்ம அப்படின்றது தெரிஞ்சிடும். இப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு பேர் வைக்கணும்னு சொன்னேன் இல்லையா, MSGன்னு ஒரு பேர் வைக்க போறேன் நான். சும்மா ஒரு பேர். ஒரு ஃபங்க்ஷன் பேருக்கு ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் இருக்கணும். கடைசியில வெறும் பேர் மட்டும் பத்தாது, அது ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட்ல மூடணும். அது அப்புறமா கோலன். இதுதான் அதோட சின்டாக்ஸ். இது MSGன்றது அந்த ஃபங்க்ஷனோட பேர். இதுக்கு கீழே எப்பவுமே இந்த கோலன் போட்டாவே உங்களுக்கு தெரியும். இது வரைக்கும் நீங்க நம்ம பழக்கத்துல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இஃப் கமாண்டு, வைல் லூப்பு, ஃபார் லூப்பு எல்லாத்துலயும் இந்த கோலன் போடுவோம். அது கோலன் போட்டாவே ஒரு என்னன்னா அதுக்கு அப்புறமா வரதெல்லாம் வந்துட்டு இன்டென்ட் ஆயிருக்கும். அதுக்கு கீழே இன்டென்ட் ஆகி வர எல்லா கமாண்டும் அதுக்குரிய கமாண்ட்ஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் கமாண்ட் குறியது அது கீழே வரும். வைல் லூப்ல நம்ம கோலன் போட்டு அது கீழே இன்டென்ட் பண்ணி வர எல்லா கமாண்ட்ஸும் வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகும். ஏன்னா வைல் லூப்புக்குள்ள அது வைல் லூப்புக்குரிய கமாண்ட்ஸ் அது அப்படின்னு அதுக்குள்ள வந்துடும். அதே போல ஃபார் லூப் கோலன் போட்டு கீழே நீங்க இன்டென்ட் பண்ணி மெசேஜ் கமாண்ட்ஸ் அடிச்சிருந்தீங்கன்னா அந்த கமாண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த ஃபார் லூப் உள்ள புரிய கமாண்ட்ஸ்ன்றதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதே போலதான் இங்கேயும் ஃபங்க்ஷன்
டெஃப்னு கொடுத்துட்டு பேர் கொடுத்துட்டு ஓபன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்துட்டு கோலன் கொடுத்த பிறகு இன்டென்ட் பண்ணி வர எல்லா கமாண்ட்ஸும் அந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ள இருக்கிற கமாண்ட்ஸ் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். அந்த கமாண்ட்ஸ் தான் ரிப்பீட் ஆகும். திரும்ப திரும்ப எப்பெல்லாம் அந்த ஃபங்க்ஷனை நம்ம அழைக்கிறோமோ அப்பொழுது அதுக்கு உள்ள இருக்கிற எல்லா கமாண்ட்ஸும் ஒண்ணுக்கு ஒன்னொன்னா எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? இப்போ நம்ம பண்ண போற ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப சிம்பிள். இந்த எப்பெல்லாம் இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்றோமோ அது வந்து ஒரு பிரிண்ட் பண்ணும். என்ன பிரிண்ட் பண்ணும்? ஹேன்னு பிரிண்ட் பண்ணும். அவ்வளவுதான். இது ரொம்ப சிம்பிளான ஃபங்க்ஷன் முடிஞ்சிட்டதுனால இதுக்கப்புறமா இன்டென்ட்ல இருந்து வெளியில வந்துட்டு ஃபர்ஸ்ட் காலமுக்கு வந்துருவேன். இங்க நம்ம இப்ப என்ன பண்றோம்னா இதை அப்படியே ரன் பண்ணுவோமே. as usual bye. இன்னும் அது பாருங்க, வெல்கம் டு பைத்தன் ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு பாய் வருது. இந்த பிரிண்ட் ஹாய் இந்த டெஃபினேஷன்லாம் எதுவுமே ரன் ஆகாத மாதிரி இருக்கு. ஏன்னா இது நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிருக்கோம். அது அந்த ஃபங்க்ஷன் உள்ள என்னென்ன கமாண்ட்ஸ் இருக்குன்றத அது நம்ம இங்க உருவாக்கிருக்கோம். ஆனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஃபங்க்ஷனை நம்ம கிரியேட் பண்ணா அதை அழைக்கணும். அதை வந்து ட்ரிகர் பண்ணணும்னு சொல்லுவாங்க, அல்லது அதை வந்து கால் பண்ணணும்னுவாங்க. ஓகேவா? அழைச்சாதான் அந்த கமாண்ட் வந்து அதுக்குள்ள இருக்கிற கமாண்ட்ஸ் வந்துட்டு வேலை செய்யும். சோ நம்ம இப்போ அழைக்கிறோம். எப்படி அழைக்கிறது? ஒண்ணு இல்லை, அழைக்கிறது ரொம்ப சிம்பிள். நம்ம எப்படி நம்ம எல்லாரையும் அழைப்போமோ அதே மாதிரி தான். பேரை வச்சு அழைப்போம் இல்லையா? அது மாதிரி ஃபங்க்ஷனோட பேரை வச்சு அழைச்சா போதும், அது வந்து வந்துடும். எம்எஸ்ஜி அப்படின்னு இருக்கும். ஆனா என்ன ஒண்ணு, அந்த ஓபன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட்டும் கொடுக்கணும். இப்போ நம்ம 3வது லைன்ல அந்த ஃபங்க்ஷனை வந்து உருவாக்கி இருக்கோம், அதை டிஃபைன் பண்ணிருக்கோம், அதோட கமாண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். 6வது லைன்ல நம்ம கிரியேட் பண்ண ஃபங்க்ஷனை அது பேரை வச்சு அழைக்கிறோம். இப்போ அழைக்கும் போது இந்த 6வது லைன் என்ன பண்ணோம், இந்த மெசேஜ் என்ற கமாண்ட் எங்க இருக்கு ஃபங்க்ஷன் பார்க்கும். அந்த ஃபங்க்ஷனுக்கு போய் அதுக்கு கீழே இருக்கிற ஒவ்வொரு கமாண்டையும் ஒன்னொன்னா எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த ஒரு 6வது லைன் வந்துட்டு இந்த 2 லைனும் எக்ஸிக்யூட் பண்ணும். ரன் பண்ணி பாருங்க. வெல்கம் டு பைத்தன் ஹாய் சொல்லிட்டு வருது. இன்னும் நம்ம இங்க நிறைய பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து நீங்க இந்த பிரிண்ட், ஓகே நான் சும்மா ஒரு 3 பிரிண்ட் கமாண்ட் கொடுக்குறேன். பிரிண்ட் ஆல் இஸ் ஃபைன். இப்போ நம்ம இங்க ஒரு வாட்டி தான் இதை அழைப்போம், ஒரே ஒரு 3 அதோட பேரை வச்சு. ஆனா அதுக்குள்ள இருக்கிற 3 கமாண்டுமே வேலை செய்யும். ஹாய், ஓகே, ஆல் ஃபைன் 3மே பிரிண்ட் ஆகுது பாருங்க. நான் இதை எத்தனை வாட்டி வேணாலும் அழைக்கலாம். மறுபடியும் பாய் சொல்லிட்ட பிறகு மறுபடியும் நான் அழைக்கிறேன்னு வச்சுங்களேன், மறுபடியும் இந்த 3 இது அதாவது எப்பெல்லாம் இதை பேர் வச்சு அழைக்கிறோனோ அது வந்து அதோட டெஃபினேஷன்ல நம்ம என்னென்ன கமாண்ட்ஸ் கொடுத்துருக்கோமோ அந்த எல்லா கமாண்டும் ஒவ்வொரு முறையும் நம்ம அதை பேரை வச்சு அழைக்கும் பொழுது எக்ஸிக்யூட் ஆகும். அதனால இப்ப 2 வாட்டி அழைச்சிருக்கோம். முதல்ல ஒரு வாட்டி அழைச்சிருக்கோம், பாய் சொல்றோம், அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த கமாண்ட் ஃபங்க்ஷனை அழைக்கிறோம். அழைக்கும் போது இங்க பாருங்க, ஹாய், ஓகே, ஆல் ஃபைன், பாய், மறுபடியும் ஹாய், ஓகே, ஆல் ஃபைன். இந்த மாதிரி நீங்க இதை நீங்க எத்தனை வாட்டி வேணாலும் அழைக்கலாம். நீங்க இதுக்கப்புறமா கிரியேட் பண்ற ப்ரோக்ராம்ல எந்த இடத்துல வேணாலும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது உள்ள 100 கமாண்ட் இருந்தா கூட 100 கமாண்டுமே எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இது வந்துட்டு இப்ப இந்த மாதிரி டெஃபினேஷன் கிரியேட் பண்ணாம ஏதாவது சொன்னேன், இது மீண்டும் மீண்டும் உபயோகப்படுத்த வேண்டிய எல்லா கோடிங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ல போட்டு வச்சுக்கிட்டா நீங்க 2-3 வாட்டி பல முறை பயன்படுத்த வேண்டியதெல்லாம் வந்துட்டு மறுபடியும் நீங்க டைப் பண்ண வேணாம். அந்த ஃபங்க்ஷன் பேரை கொடுத்தாவே அது வந்து அந்த இடத்துல அந்த கமாண்டை நீங்க கொடுத்தா மாதிரி ஆகிவிடும். புரிகிறதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சரி, இதுதான் ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் பெரிய பெரிய ப்ராஜெக்ட் நம்ம பண்ணும்போது. ஏன்னா நிறைய இடத்துல நம்ம ஒரே டாஸ்க்ஸை வந்து ரிப்பீட் பண்ண வேண்டியது இருக்கும். அது எல்லாத்தையும் ஒரு ஃபங்க்ஷன்ல போட்டு வச்சுட்டு எப்போ வேணாலும் நம்ம கால் பண்ணிக்கிறதுன்றது. இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, அதுக்கப்புறமா அந்த ஏதாவது மாற்றம் ஏற்படணும்னா அந்த ஃபங்க்ஷன்ல மட்டும் மாற்றத்தை ஏற்படுத்தினா அது எங்கெங்கெல்லாம் நம்ம கால் பண்றோமோ எங்கெங்கெல்லாம் அழைச்சிருக்கோமோ அங்க எல்லாம் வந்துட்டு அது தானாவே அது வந்து மாறிடும். அந்த ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் அதை பேரை வச்சு அழைக்கும் போதும் இங்க வந்து இந்த கமாண்ட்ஸ் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இங்க ஒரு இடத்துல மாத்தினா எல்லா இடத்துலயும் மாத்துற மாதிரி அது பிரதிபலிக்கும். ஸோ இதுதான் ஃபங்க்ஷனோட இம்பார்ட்டன்ஸ். இப்போ இதை வந்துட்டு ஸோ இதான் டெஃபினேஷன், ஃபங்க்ஷனோட பேர் சொல்லிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னா, ஃபங்க்ஷன்ல வந்துட்டு நம்ம வந்து ஆர்கியூமெண்ட்ஸ்னு ஒன்று இருக்கு. அது எப்படின்னா, இப்போ இதுக்குள்ளேயே வந்துட்டு நான் இந்த பிராக்கெட்குள்ள ஆர்குமெண்ட்ன்றது ஒரு விதமான மெமரி வேரியபிள்னு வச்சுங்களேன். அது ஃபங்க்ஷனுக்கு உள்ளே கொடுக்குற மெமரி வேரியபிள்னு வச்சுங்க. அது என்ன யூஸ் ஆகும்னா, இப்போ நான் மெமரி வேரியபிள் என்ன வைக்கிறேன், ஏதாவது ஒரு மெமரி வேரியபிள் வைக்கிறேன், ஒரு
ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, இதை மெமரி வேரியபிள் சொல்ல மாட்டாங்க. ஏஆர்ஜின்னு சொல்லிட்டு 1 அப்படின்னு வைக்கிறேன். ஓகே, அடுத்தது இப்போ நான் பண்றேன். இப்போ அந்த ஏஆர்ஜின்றது ஆர்குமெண்ட். ஆர்குமெண்ட்ன்றது ஃபங்க்ஷனுக்கு ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன்ல யூஸ் பண்ற மெமரி வேரியபிள்னு அர்த்தம், வேற ஒண்ணும் கிடையாது. அதுவும் மெமரி வேரியபிள் தான். அதை வந்து நம்ம ஆர்குமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், வேற ஒண்ணும் இல்லை. ஓகேவா? ஆர்குமெண்ட்ஸ் ஆஃப் அ ஃபங்க்ஷன், அதோட ஆர்குமெண்ட்ஸ் என்னன்னா அப்படின்னு நம்ம கேட்போம். இப்போ அது என்னன்னா, அது மெமரி வேரியபிள்னா, இப்போ நான் பிரிண்ட் ஏஆர்ஜி 1 கொடுக்குறேன்னு வச்சுங்க. இங்க நான் அந்த ஃபங்க்ஷனை அழைக்கும் போது மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும், அந்த ஆர்குமெண்ட்டுக்கு வேல்யூ கொடுக்கணும். MSG hello world. இந்த நான் கொடுத்த இந்த லிட்டரல் ஸ்ட்ரிங் வந்து இந்த MSG என்ற ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணும்போது அதோட ஆர்குமெண்ட்டுக்கு வேல்யூவா இதை நான் கொடுக்குறேன். இது என்ன பண்ணும், இங்க டெஃபினேஷன்ல MSG என்ற டெஃபினேஷன்ல ARG1 வந்து ஈக்குவல் டு hello world மாறிடும். இது எப்படின்னா ARG1 இப்ப வந்துட்டு ARG1 ஈக்குவல் டு hello world கொடுக்குற மாதிரி அர்த்தம் இது. அது ஒவ்வொரு வாட்டியும் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும் போதும் அந்த அதோட ஆர்குமெண்ட்டுக்கு நம்ம இங்க கொடுத்துருக்கிற அதை கால் பண்ணும்போது கொடுக்குற வேல்யூஸ் வந்து அதோட ஆர்குமெண்ட்ல போய் வேல்யூவா சேர்ந்துரும். ஸோ அந்த மெமரி வேரியபிள் நம்ம அதோட ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் உள்ள எங்க யூஸ் பண்ணாலும் நம்ம என்ன வேல்யூ கொடுத்தோமோ அந்த வேல்யூ வந்து அங்க வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் ஆகும். இங்க வந்து நம்ம ARG1 ஆர்குமெண்ட் பேரு, மெமரி வேரியபிள் மாறியது. ஸோ பிரிண்ட் ARG1 நான் கொடுத்தேன்னா மெமரி வேரியபிள் எப்படி பிரிண்ட் பண்ணுவோம், அதே பிரிண்ட் M1 அப்படிலாம் பண்ணிருக்கோம்ல இதுக்கு முன்னாடி, அது போல பிரிண்ட் ARG1 கொடுத்துருக்கேன். ஸோ ARG1ல என்ன வேல்யூ இருக்கோ அது வந்து பிரிண்ட் ஆகும். இங்க ARG வேல்யூ என்ன இருக்கணும்ன்றது கால் பண்ணும்போது கொடுக்குறேன் அதுக்கு hello world. ஸோ hello world பிரிண்ட் ஆகும். இப்போ ரன் பண்ணீங்க பாருங்க, வெல்கம் டு பைத்தன் ப்ரோக்ராம்ஸ் hello world பை. ஸோ இதுதான் நம்ம ஆர்குமெண்ட்ஸ் சொல்லுவோம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு மோர் தென் 1 ஆர்குமெண்ட்ஸ் இருக்கலாம். அது கமா கொடுத்து செப்பரேட் பண்ணணும் ஒவ்வொரு ஆர்குமெண்ட்டும். ARG2 இது ARG தான் வைக்கணும், இல்லை M1 கூட இங்க வைக்கலாம், இல்ல M3 வைக்கலாம், இல்ல வெறும் M வைக்கலாம், உங்க இஷ்டம் தான். மெமரி வேரியபிள் பேரே தான். இந்த மாதிரி நான் இப்போ 3 ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கேன். பிரிண்ட் ARG1 கமா என்ன சொல்றது ARG2 கமா M அப்படின்னு கொடுத்துட்டு இங்க hello world how is life. ஸோ ARG1 வந்து hello world, ARG2 வந்துட்டு how is வந்துடும், M வந்துட்டு life வரும், எல்லாம் ஒன்னா கம்பைன் ஆகி hello world how is life பிரிண்ட் ஆகும். ஸோ இது ஒரு சிம்பிள் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு நான் உங்களுக்கு பண்றேன். இதை வேற காம்ப்ளிகேட்டட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ மொத்தத்தில் இதான் ஃபங்க்ஷன், இது ஆர்குமெண்ட்ஸ். இப்போ மூணாவது விஷயம் இந்த ஃபங்க்ஷன்ஸை பத்தி, ஒரு ஃபங்க்ஷனால வந்துட்டு இந்த மாதிரி எந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணாம இருக்க முடியும் அல்லது வேல்யூ ரிட்டர்ன் பண்ண முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம், வேல்யூ ரிட்டர்ன் பண்றதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க பாருங்க இப்போ நம்ம இன்னொரு ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ணுவோம். என்னது, இதை வந்து இன்னும் கொஞ்சம் மெசேஜ்னே வச்சுக்கலாம். ARG1 மோர் தென் 1 வேரியபிள்லாம் வேண்டாம், ஏதோ கொஞ்சம் அதை கால் பண்ணா அது பிரிண்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அடுத்த டெஃபினேஷன் நம்ம கிரியேட் பண்ண டிஃபைன் add to NOS அப்படின்னு நான் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றேன். அப்படின்னா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, 2 நம்பரை கூட்டுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றேன். இந்த மாதிரி ஒரு பேர்ல நீங்க என்ன வேணாலும் வச்சுக்கலாம், add to வைக்கலாம், வெறும் add வைக்கலாம், உங்க இஷ்டம். 2 நம்பர் என்ன சொல்றது N1 N2 கொடுக்க போறேன், அதுதான் ஆர்குமெண்ட். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு 2 ஆர்குமெண்ட் நம்ம கொடுக்கணும். என்ன பண்ண போறேன், கால்குலேஷன்ல M3 N3 ஒரு மெமரி வேரியபிள் கிரியேட் பண்ணி அதை இன்க்ளூட் பண்ண போறேன். என்ன பண்ண போறேன், N1 பிளஸ் N2 பண்ண போறேன். பண்ணிட்டு இந்த வேல்யூ நான் ரிட்டர்ன் பண்ண போறேன், பிரிண்ட் பண்ண போறது இல்லை. அப்படின்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, ஒரு ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணும்போது அது ரிட்டர்ன் பண்ற வேல்யூவை நம்ம வேற ஒரு மெமரி வேரியபிள்லயோ எங்கேயாவது ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதை வந்து நம்ம ஈக்குவல் சைன் யூஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, M1 இஸ் ஈக்குவல் டு இன்புட் கொடுத்தோம். அப்ப இன்புட் பண்றது வந்து M1ல ஸ்டோர் ஆகும்னு சொன்னோம் இல்லையா. அது போல இங்க ஒரு ஃபங்க்ஷனை வந்துட்டு நம்ம கால் பண்ணும்போது அது ரிட்டர்ன் வேல்யூ வந்து ஒரு மெமரி வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணலாம். ஸோ உதாரணத்துக்கு என்ன சொல்றது, வெறும் N இஸ் ஈக்குவல் டு add to NOS 5,10 அப்படின்னு கொடுத்துட்டு பிரிண்ட் N அப்படின்னு நான் கொடுத்து ரன் பண்ணேன்னா இப்போ என்ன ஆகும்,
15 பிரிண்ட் பண்ணோம். என்ன நடக்குது? இந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது, அது பிரிண்ட் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு MSG ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன். அதனால அது வந்துட்டு பைத்தன் வந்து அதை ஏத்துக்குது, ஆனா ஒன்றும் பண்ணல. அது ஞாபகத்துல வச்சுக்குது. ஓ, இந்த மாதிரி ஒரு MSGன்னு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நம்ம டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு, கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அடுத்தது வந்துட்டு add to NOS ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். அது N1 N2 2 ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கோம். N3 is equal to N1 plus N2 சொல்லியிருக்கோம். அப்புறமா ரிட்டர்ன் N3 சொல்றோம். அதாவது இந்த ஃபங்க்ஷனை add to numbers ஃபங்க்ஷனை கால் பண்ணா அது வந்து ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ இங்க நம்ம அதை கால் பண்றோம். add to NOS கொடுத்துட்டு 5, 10 கொடுத்துருக்கோம். ஸோ 5 வந்து N1க்கு 5 போயிடும், N2க்கு வந்து 10 போயிடும். அப்ப N3 இதை கால் பண்ண உடனே இந்த நான் சொன்னது ஃபங்க்ஷனோட எல்லா கோடும் ரன் ஆகும் அப்படின்னு. ஸோ 5 வந்து N1ல வந்து 5 போயிடும், N2ல வந்து 10 போயிடும், N3 வந்துட்டு ஈக்குவல் டு N1 பிளஸ் N2 அப்படின்னு N3 வந்து 15 மாறிடும். அந்த 15 ரிட்டர்ன் பண்ணுது. ரிட்டர்ன் பண்றதுன்றது அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு ஈக்குவல் டு N1. அதாவது இது வந்துட்டு இது வந்து அவர் அவுட்புட் ஜெனரேட் பண்ணுதுன்னு அர்த்தம். அந்த அவுட்புட் வந்து N1ல ஸ்டோர் பண்றோம். நீங்க அது என்ன வேணாலும் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அவுட்புட் பிளஸ் இன்டூ 10 கொடுக்கலாம். ஸோ இந்த அவுட்புட் என்ன வருதோ அது மல்டிப்ளை பண்ணி 10ல மல்டிப்ளை பண்ணி Nல ஸ்டோர் ஆகும். ஸோ ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 150 வரும். இல்ல அதை வெறும் ஒரு N1ல ஸ்டோர் பண்ணலாம். இல்ல நீங்க அந்த அவுட்புட்டை அப்படியே பிரிண்ட் பண்ணலாம். ஸ்டோரே பண்ண தேவையில்ல. இது பிரிண்ட் சொல்றேன் அப்படின்னு. இது பாருங்க, அதோட அவுட்புட்டை நம்ம எங்கேயுமே ஸ்டோர் பண்ணல. ஆனா இதோட வேல்யூவே நீ ரிட்டர்ன் பண்றதுதான் வரும். இதே ஒரு மெமரி வேரியபிள் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எங்க வேணாலும். அத வந்து இப்போ M1 into 10 மல்டிப்ளை பண்ற மாதிரி இதுக்கு முன்னாடி நான் காட்டினேன். add to numbers இந்த ஃபங்க்ஷனுக்கு இங்க வந்து into 10 கொடுத்தேன். இங்க இது into 2 கொடுங்க. இன்னாகும் பாருங்க, 13 வரும். ஸோ இதுவே ஒரு இந்த மொத்தம் ஃபங்க்ஷன் பேரு இதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணி இது ரிட்டர்ன் பண்ற வேல்யூவாவே மாறிடும் அது. ஸோ அது 15 மாறிடுச்சு எக்ஸிக்யூட் ஆன பிறகு. ஸோ 15 into 2 என்னது? 30. அதனால அது பிரிண்ட் பண்ணுது. ஸோ இது வந்து இது இஸ் ஈக்குவலன்ட் டு ரைட்டிங் பிரிண்ட் 15 into 30 அர்த்தம். ஸோ அந்த ரிட்டர்ன் வேல்யூன்றது என்ன ஆயிடும்னா அந்த ஃபங்க்ஷன் இந்த என்டையர் டெஃபினிஷன் அதை கால் பண்ற அந்த என்டையர் கமாண்டே வந்துட்டு அந்த ரிசல்ட்டா மாறிடும். நீங்க அதை எந்த எக்ஸ்பிரஷன்ல வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு மெமரி வேரியபிள் மாதிரி, ஒரு வேல்யூ மாதிரி. ஓகேவா? சோ நீங்க அதோட மல்டிப்ளை பண்ணலாம். அதோட வேல்யூ தூக்கி இப்ப எப்படி நம்ம ஒரு மெமரி வேரியபிள்ல இருந்து இன்னொரு மெமரி காப்பி பண்ணுவோம். M1 is equal to N1 கொடுத்தா N1 ஓட வேல்யூ வந்து M1 போயிடும் இல்லையா? அது போல இதை வந்து ஈக்குவல் டு ஒரு மெமரி வேரியபிளா கொடுக்கலாம், இல்ல டைரக்டா பிரிண்ட் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். மொத்தத்துல இது மொத்த வேல்யூமே 15 மாறிடும். அந்த ஐடியா உங்களுக்கு கரெக்டா புரியணும். அது எங்க வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம் அந்த பேரு அப்படின்றது. இன்னொன்னு வந்துட்டு இப்ப நீங்க இதுல கவனிச்சீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனை நீங்க இன்னொரு ஃபங்க்ஷன் உள்ள கூட யூஸ் பண்ணலாம். தான் சொல்லிட்டேனே, அதை ரிட்டர்ன் பண்றதுனாவே அது மெமரி வேரியபிள் மாதிரி. சோ அதனால நீங்க ஒண்ணுத்துக்குள்ள ஒண்ணு இப்ப பாருங்க, பிரிண்ட் உள்ள அந்த ஃபங்க்ஷனை கால் பண்றோம், அந்த ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட் கொடுக்குறோம், அதை 2ல மல்டிப்ளை பண்ணி பிரிண்ட் பண்றோம். சோ ஒரு ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷனை வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் உள்ள இன்னொரு ஃபங்க்ஷன் உள்ள இன்னொரு ஃபங்க்ஷன் உள்ள எங்க வேணாலும் எப்படி வேணாலும் கால் பண்ணிக்கலாம். அதை தனியா ஒரு லைன்ல தான் கால் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது ஒரு முக்கியமான கான்செப்ட். ஒரு ஃபங்க்ஷன் உள்ள ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம், அதோட வேல்யூ வந்து வேற ஒரு எக்ஸ்பிரஷன்ல எங்கேயாவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். இப்போ நீங்க ஆக்சுவலா கெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா. ஏற்கனவே பிரிண்ட் பாருங்க, நம்ம படிச்ச முதல் கமாண்ட் அதே ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி தெரியல. பிரிண்ட் ஓபன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் உள்ள ஒரு வேல்யூ கொடுக்குற மாதிரி தெரியல. அதே தானே நம்ம இங்க மெசேஜ் பண்ணோம். நம்ம இப்ப இங்க பாருங்க என்ன பண்ணணும், MSG வெல்கம் டு பைத்தன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா இதுவும் பிரிண்ட்டும் ஒரே மாதிரி இருக்குது, ஒரே அவுட்புட் பாருங்க. அதே பேரு, அது ஒரு ஓபன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் வேல்யூ கொடுத்துருக்கோம். என்னமோ இது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரியும், இந்த பிரிண்ட்ன்றது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரியும், அதுக்கு வந்து அதுக்கு ஒரு ஆர்குமெண்ட் இருக்க மாதிரியும், அந்த ஆர்குமெண்ட்டுக்கு வேல்யூ கொடுக்குற மாதிரி இல்ல இருக்குது பாக்குறதுக்கு. ஆனா உண்மையிலேயே அது ஃபங்க்ஷன் தான். அது இந்த மாதிரி நம்மளா கிரியேட் பண்ணாம பைத்தன்லயே வந்துட்டு இன்பில்ட்டாவே இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் தான் இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம இங்க சொல்றோம். அததான் இங்க நம்ம பேசுறோம். இப்ப அந்த MSG add to NOS எல்லாம் வந்து பைத்தன்ல இன்பில்ட்டா இல்ல, நம்மளா கிரியேட் பண்ணது. அதாவது யூசர், நம்ம தான் யூசரு, நம்ம டிஃபைன்